மேஷம். இன்று உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். மிதுனம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் நிலவி வந்த சிறு உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட செல்வம் பெருகும். கடகம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மனக்கவலைகள் நீங்கும். சிம்மம். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட வெற்றி கிட்டும். கன்னி. புதிய வீடு அல்லது மனை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் விலகும். துலாம். உங்கள் பேச்சிற்கு சமூகத்தில் மதிப்பு கூடும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். குறுகிய கால பயணங்கள் லாபம் தரும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் காணாமல் போகும். விருச்சிகம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். ஆரோக்கியம் மேம்படும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட மங்களங்கள் பெருகும். தனுசு. மன தெளிவுடன் செயல்பட்டு சிக்கலான காரியங்களை முடிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய தரிசனங்கள் கிடைக்கும். மூத்தவர்களின் ஆலோசனைகள் புதிய பாதையை காட்டும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி எள் சாதம் நிவேதனம் செய்யவும். கும்பம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அற்புதமான நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பார்கள். லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். மீனம்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தையார் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும். பொது வாழ்வில் உங்களின் புகழ் ஓங்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.